யார் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரியுமா? ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறவங்க எல்லாம் அழைக்கப்பட்டவங்க. நம்ம கேட்குறோம்ல, ஆண்டவரே எனக்கு இது தாங்க ஆண்டவரே, கார் தாங்க ஆண்டவரே, வீடு தாங்க ஆண்டவரே, பணம் தாங்க ஆண்டவரே, சொத்து தாங்க ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிறவங்க எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள், ஓகேவா? ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா கரங்களை தட்டி, நீ கொடுக்கிற ஆளா இருக்கும்போது தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். நிலைமை கொஞ்சம் மாறணும் தேவஜனமே. அழைக்கப்பட்ட நபராக எவ்வளவு நாள் இருப்பேன், எத்தனை காலங்கள். யோசேப்பை போல அவன் சொல்றான், உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி வெகு ஜனங்களை போஷிக்கும்படி. ஒருவேளை உங்களுக்கு தீமை செய்ய உங்க உறவுகளே நினைக்குதா, கூட இருக்கிறவங்களே நினைக்கிறாங்களா, உங்க குடும்பமே நினைக்குதா, வேலை ஸ்தலங்களில பிசினஸ் பார்ட்னர்ஸ் யாருனாலும் நினைக்கட்டும், அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு தானே இருக்கிறார். அல்லேலூயா.